சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் காட்டுமே தவிர ஊட்டாது. எழுதிக்கங்க, காட்டுமே தவிர ஊட்டாது. சந்திரன் எங்க இருக்கோ அந்த இடம் நம்ம என்ன செய்யணும்னா இருக்கும்போதே அதை என்ன செஞ்சுக்கிறணும், பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா நிலை இல்லாதது, சந்திரனுடைய கொடுப்பனை நிலை இல்லாதது. அப்ப சந்திரன் எந்த பாவத்தில் இருந்தாலும் நமக்கு அது நிலை இல்லாத ஒரு பயனைத்தான் தரப்போகுது. இப்போ யாராவது சொல்லுங்க, சந்திரன் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்க சொல்லுங்க பார்ப்பான். ஒரு ஆள் எந்திரிச்சு எந்த பாவத்திலுமா? இப்போ 10ஆம் பாவத்தில். தொழில் நிலை இல்லாது. ஆமாம், தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அது என்ன செய்யாது, எப்படிமா இருக்கு? ஆமாம், நச்சன் பதில் சொல்லணும். சூரியன் எங்க இருக்காரு? நேராக ஒரு ஆள் சொல்லுங்க, எங்க இருக்காரு? எந்த இடத்துல இருக்காரு? லக்னத்துல இருந்து பத்தியா இப்பயே குழம்புறாரு. 4ஆம் இடம். அப்ப சூரியன் இருந்து என்ன, இவர் சொத்து வண்டி வாகனம் சுகம்லாம் தேடித்தான் அவர் போகணும். இவர் தேடி வராது. எத்தனை வாகனம் வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கியா? இவர் தான் தேடி போகணும், இந்த வாகனத்தை தேடி போகணும். சரி, செவ்வாய் இருந்தா இவ இந்த லட்சியத்துக்காக, செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அவன் அந்த பாவத்தினுடைய தன்மை லட்சணத்துக்காக தான் இவன் பிறந்திருக்கான். இப்ப செவ்வாய் யாருக்காவது ஒரு இடத்துல சொல்லுங்க, அந்த அவர் சொல்லுங்க ராசா. 5ல் அவர் என்னதுக்காக பிறந்திருக்காரு தெரியுமா? காதல், அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்காக பிறந்திருக்காரு. குழந்தையின் மேல பற்று உள்ளதுக்காக பிறந்திருக்காரு. அடுத்து எதையும் விரும்பி இருப்பாரு. குலதெய்வம்னா ரொம்ப ஆசையா இருக்கும். எதையா எப்படியா இருக்கு அப்படி சொல்லணும். தோசியத்தை 6ஆம் இடத்திற்கு வேலையை இவர் வேலைக்காக தான் பிறந்திருக்காரு. ஒரு நோய் வந்தா உடனே அதை போய் பார்க்கணும்னு நினைப்பாரு. எப்படியா இருக்கியா? அதுக்கு தான் பிறந்திருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம் என்னது? உயர்கல்வி, தந்தை. அப்ப அதுக்காக தான் அவர் பிறந்திருக்காரு. எந்த விஷயத்தையும் லக்னத்தில் இருக்கு. லக்னத்திலே சூரியன் இருக்காருன்னா இவருக்காக அவர் வந்திருப்பாரு. யாருக்காக வந்திருக்காரு? இவருக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் 8ஆம் இடம். அடுத்தவருடைய பணம் அடுத்தவர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காகவே அவர் வந்திருக்காரு. எப்படியா இருக்கியா? கரெக்ட். அப்படி எழுதிக்கங்க. அடுத்து என்ன கிரகம்? புதன். புதன் எங்க இருக்கோ அங்க ஆதாரத்தை கேட்கும், எவிடன்ஸ் கொடுக்கு. கோர்ட்டில் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். புதன் என்னதுன்னா பேங்கில் போனால் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்களா? ஆதாரம், ஆதார் கார்டு புதன், ரேஷன் கார்டு புதன், ஓட்டர் ஐடி புதன். இதெல்லாம் கொண்டு வா, ஆதாரத்தை கொடு, ஒரு கண்டிஷன் போடும். புதன் எங்க இருக்கா அது என்ன செய்யும்? கண்டிஷன் போடும். புதன் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன செய்வார்னா 3ஆம் இடம்ங்கிறத அடுத்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கண்டிஷன் தான் போடுவாங்க, ஆதாரத்தை தேடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் இவரை வாட்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து யாரு? குரு. 9ஆம் இடத்துல யார் இருக்காரு? புதன் இருக்காரு. 9ஆம் இடம் என்னது? தெய்வம், பாக்கியம். அதெல்லாம் இவற்றை போய் எல்லா பேச கடைசியில் என்ன செய்வாருன்னா இதுக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்பாரு. இவர் என்ன கேட்பாரு? பாக்கியம் தெய்வம் எல்லாம் இருந்தா இவருக்கு பொறுப்பு வந்தாத்தே அது என்ன செய்வாரு? ஏத்துக்கிடுவாரு. சரி, அதுக்கடுத்து 11 இருக்கு. 11ங்கிறது அபிலாசைகள். அந்த அபிலாசையை பயன்படுத்தணும்னா எதை வேணாலும் இது என்ன செய்வாங்க? அதை கேட்டே பெறுவார்கள். சரி, புதன் கடுத்து யாரு?